அன்பு நண்பர்களே வணக்கம். ஞானவடிவேல் பேசுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் கவிதரிசனம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு பாடல், அண்ணன் ஒரு கோவில். இது ஒரு படம். இந்த படத்தில் உள்ள இந்த பாடலை நிச்சயம் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை, பொன் வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல் அன்பு துணை தேடி நான் தருவேன். அழகான ஒரு பாடல், மங்களமான சொற்கள், நல்ல வர்ணனைகள், கேட்பதற்கு மிக மிக இனிமையாக இந்த பாடலை கவியரசர் யாத்திருப்பார். இசையமைப்பாளர் தகுந்த இசை கொடுத்திருப்பார். பாடகரும் அனுபவித்து பாடியிருப்பார். நாமும் இதை ரசிச்சிருக்கிறோம். இதில் என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா? சரணத்தில் தான் ஆரம்பிக்குது. அது முதல் சரணம், சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். ஆண்டாளை குறித்து 2 வரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 வரி சொன்னால் போதும். சூடி கொடுத்தாள், அவள் மலரை சூடி தான் மணாளனாக வரித்து கொண்ட கடவுளுக்கு பிறகு கொடுத்தாள். பாவை படித்தாள், திருப்பாவையை அவள் படித்தாள். சுடராக என்னாலும் தமிழ் வானில், செந்தமிழ் வானில் என்றென்றும் சுடர்கின்ற ஒரு பெண்பால் புலவராக அவள் ஜொலித்தாள் என்று மிக சுருக்கமாக ஆண்டாளை குறித்து சொல்லுகிற வகையில் அழகாக பாடியிருப்பார். கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று அந்த கோபாலனுக்கும் கோதை ஆண்டாளுக்கும் நிகழ்ந்த திருமணத்தை அங்கே நினைவுறுத்தியிருப்பார். அதிலே வைணவ கடவுளாகிய கோபாலனை பார்க்கிறோம். அடுத்த சரணத்தில், தோகை மீனாள் பூவை ஆனாள் சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள், மாலை கண்டாள் கோவில் கொண்டாள் மாணிக்க மூக்குத்தி ஒளி வீச நின்றாள் என்ற சரணத்தில் அந்த பகுதியில் மதுரை ஆள்கிற மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் சிவபெருமானாகிய சொக்கநாதனுக்கும் நடந்த அந்த திருமணத்தை நினைவுறுத்துகிறார். அப்படி பாடுகிற பொழுது சைவ கடவுளாகிய சிவபெருமானை இங்கே கொண்டு வந்து பொருத்துகிறார். இது எப்படி சாத்தியம்? ஒரே பாட்டில், அதாவது கவிஞர்களுக்கு, கற்றுத் தேர்ந்த கவிஞர்களுக்கு, முற்றும் அறிந்த சான்றோர்களுக்கு மதங்களிலே வேறுபாடில்லை, மனிதர்களிடம் வேறுபாடில்லை, இனங்களிலே வேறுபாடில்லை. அந்த மனநிலை கண்ணதாசன் அவர்களிடம் இருந்ததால் தான் இந்த பாடலில் இந்த செயலை அவர் செய்திருக்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய கண்ணதாசன் அவர்கள்தான் இயேசு காவியத்தையும் எழுதினார் என்பதை நாம் நினைவில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் கவியரசரிடம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம், மகிழ்கிறோம். இதை பாடலை சிந்திக்கிற பொழுது இயல்பாகவே என்னுடைய எண்ணம் கம்பனை நோக்கி ஓடியது. கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலத்தில் இதே போல ஒரு காட்சி வருகிறது. அதாவது வானத்தில் வெண்ணிற மேகங்கள் இருக்கின்றன. அது சென்று கடல் புறம் போய் கடலில் உள்ள நீரை உறிஞ்சிக்கொண்டு திரும்பி வருகிற பொழுது கருநீல வண்ணமாக வருகிறது, கருப்பு நிற மேகங்களாக வருகின்றது, வந்து மழை பொழிகின்றன. இது ஒரு காட்சி. இதை பார்க்கிற கம்பன், வெண்ணிற மேகங்களாக போகிற பொழுது அவை திருநீரணிந்த சிவபெருமானாக தெரிகின்றன, அந்த நீரை உறிந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது அது கருநீல வண்ணம் கொண்ட கண்ணபிரானாக நமக்கு தெரிகிறது என்று கம்பன் அங்கே கற்பனை செய்கிறார். ஒரே பாடலில் சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிற அந்த மாயாஜால வித்தையை கம்பன் அங்கே காட்டுகிறார். நமக்கு தெரியும், ராமாவதாரம் என்கிற ராமாயணம், கம்பராமாயணம் ஒரு வைணவ காப்பியம். ஆனால் அதிலே சிவபெருமானை நினைக்க வைக்கிற கம்பனுடைய அந்த மத சகிப்புத்தன்மை, அந்த மத நல்லிணக்கம், சமத்துவம் நமக்கு பல்வேறு பாடங்களை நமக்கு சொல்லுகிறது. அந்த பாடலை கேளுங்க. நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களில் மேய்ந்து அகில் சேரணிந்த முளை திருமங்கைதன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. நீரணிந்த கடவுள் சிவபெருமானுடைய மேனியில் உள்ள வான்மொழிகள்
சென்று ஆறுகளி மேய்ந்து கடலை நீரை உறிஞ்சி திருமங்கைதன் வீறு அணிந்தவன் மேனி, அதாவது திருமகளை கொண்டவனுடைய மேனி, அதாவது கண்ணபிரானுடைய மேனி வண்ணத்தில் அவை திரும்பியது என்ற அந்த பாடலை அவர் வைப்பதை பார்க்கிறோம். பெரியோர்களே, நாம் வளர வளர, கற்க கற்க, தெரிந்து கொள்ள இந்த வாழ்க்கையை அறிந்து கொள்ள நாம் உணர்வது என்னவென்று சொன்னால், மக்களிடம் வேறுபாடில்லை, மனிதர்களிடம் வேறுபாடில்லை, உயிர்களிடம் வேறுபாடில்லை, அனைவரும் ஒன்று, எல்லா சமயங்களும் ஒன்று என்கிற உயர்ந்த சிந்தனை தான் நமக்குள் மேலோங்குகிறது. அதைத்தான் இப்படிப்பட்ட கவிஞர்கள் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக நமக்கு தொடர்ந்து பரிமாறி வருகிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் அத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்டவராக இருந்தார் என்பதை நாம் உணர்கிறோம். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கூர் எல்லை உன்னை போல் இல்லை. கவியரசர் கண்ணதாசனை போல் சிறந்த பாடல் அவருக்கு இணையாக தருபவர் இல்லை இல்லை என்று சொல்லுகிற நினைவோடு இன்று நாம் விடைபெறுவோம். அடுத்த பதிவில் இன்னொரு பாடலோடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.